மனவேதனைகள் மற்றும் கவலைகளை போக்கும் வல்லமையான ஜெபம். அன்பும் கிருபையும் நிறைந்த கர்த்தாவே, உமது பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்று என் மனதில் இருக்கும் எல்லா பாரங்களையும், வேதனைகளையும், கவலைகளையும் உமது பாதத்தில் வைக்கிறேன். என் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் காயங்களையும், சொல்ல முடியாத துயரங்களையும், யாரிடமும் பகிர முடியாத மனக்கவலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. என்னை நேசிக்கிற என் அன்பு இயேசுவே, என் மனம் சோர்ந்து போகும் நேரங்களில் உமது கிருபையினால் என்னை தாங்குவீராக. பயம் என்னை சூழும் வேளைகளில் உமது தெய்வீக சமாதானத்தால் என் இருதயத்தை நிரப்பும். என் கண்களில் வரும் கண்ணீரை துடைத்து என் உடைந்த இதயத்திற்கு ஆறுதலை கிருபையாய் தந்தருளும். நான் நம்பினவர்கள் என்னை மறந்தாலும், என்னை வெறுத்தாலும், நீர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்கிற வாக்குத்தத்தத்தை நினைத்து உம்மை மட்டுமே நம்புகிறேன். இயேசுவே, என் கவலைகளை எல்லாம் உம்மீது வைத்து விடுகிறேன். என் எதிர்காலம் குறித்து இருக்கும் பயத்தையும், குடும்ப சூழ்நிலைகள் குறித்த சுமைகளையும், பொருளாதார தேவைகளையும், உடல் நல பிரச்சனைகளையும், நான் நேசித்தவர்களால் ஏற்பட்ட காயங்களையும் உமது வல்லமையுள்ள கரங்களில் ஒப்படைக்கிறேன். எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாக மாற்றி பூரண மன அமைதியை கிருபையாய் தந்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, என் மனதை புதுப்பியும். எனக்குள் இருக்கிற மனவேதனைகளை நீக்கி பரலோக விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் நிரப்பும். சோர்வுக்கு பதிலாக புது பலனையும், துக்கத்திற்கு பதிலாக உமது சந்தோஷத்தையும், கலக்கத்திற்கு பதிலாக மன அமைதியையும் எனக்கு தாரும். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்டு என் வாழ்க்கையில் அற்புதமாக செயல்படுவீராக. நான் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீரே நல்வழியை திறந்து கொடும். என் குடும்பத்தை ஆசீர்வதியும். எங்கள் வீட்டில் சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம் மற்றும் உமது ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இன்று முதல் என் மனவேதனைகள் யாவும் நீங்கி உமது சமாதானம் என் இதயத்தை ஆளட்டும். என் கவலைகள் அனைத்தும் உமது பேரன்பினால் மறைந்து போகட்டும். எப்போதும் உம்மை நோக்கி பார்க்கும் கண்களையும், உம்மை மட்டுமே நம்பும் இருதயத்தையும் எனக்கு தந்தருளும். எல்லா மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறேன். எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். மன அமைதி தரும் தேவனுடைய வாக்குத்தத்தம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். சங்கீதம் 34வது அதிகாரம் 4வது வசனம். அன்பானவர்களே, உங்கள் கவலைகள் யாவற்றையும் இயேசுவின் கரத்தில் அப்படியே ஒப்படையுங்கள். சூழ்ந்து நிற்கும் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல், மாறாத தேவனுடைய வல்லமையுள்ள வாக்கு தத்தங்களை முழுமையாக நம்புங்கள். தினமும் விசுவாசத்தோடு ஜபத்திலும் வேதாகம தியானத்திலும் எப்போதும் நிலைத்திருங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் பாதுகாத்து கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.